சண்முகபரணி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க. நம்ம சண்முகபரணி அதிகாரிங்களேருந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வந்து சோதனை போடுறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் போலிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல அந்த அதிகாரிங்களாம் வீட்டில் சோதனை போட்டு பார்க்கும்போது, ஐயா இந்த ரூமில் இல்லவே இல்லை, பாண்டியம்மா ரூமில் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த ரூம்லலாம் இல்லைன்னா என்ன, நம்ம சவுந்தரபாண்டி ரூமில் வந்து இருக்கலாம், இல்லை முத்துப்பாண்டி ரூமில் வந்து இருக்கலாம், இல்லாட்டி கொல்லப்புறத்தில் வேற எங்கேயாவது வந்து வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து சண்முகத்தோட ஃப்ரெண்டு வந்து உத்து பார்க்குறாங்க ஏதோ ஒரு விஷயத்தில். நம்ம பாண்டியம்மா ரூமை பார்த்தா, ஐயா அங்கே பாருங்களேன், கபோர்டுக்கு பின்னாடி என்னமோ ஒன்று இருக்கிற மாதிரி தெரில. என்ன இருக்க போகுது, அங்கே போய் என்ன இருக்க போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே போய் பார்த்தாலும் உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சம். அதை நாங்கள் பார்த்துக்குறோம், ஏமாற்றம் இருக்கா சாதனை இருக்கான்னு நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கபோர்டை வந்து நவுத்த முடியல. என்ன இருக்க போகுதுக்கா, இவங்க தேடட்டும், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் சவுந்தரமணி வந்து யோசிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து அந்த கபோர்டை வந்து 2 3 பேர் வந்து தூக்கி வந்து வச்சிடுறாங்க. பார்த்தா அங்கே பெட்டி பெட்டியாக இருக்குது. என்னமோ ஒன்றும் இல்லை, நீங்கள் இவ்வளோ பெரிய பெட்டி இருக்குது ஐயா, இதில் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, இந்த பெட்டியில் என்ன வச்சுருக்கீங்க, அதுவும் நீங்களே சொல்லுங்கன்னு போலீஸ்லேருந்து அதிகாரியிலேருந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல சவுந்தரபாண்டி வீட்டில் எனக்கே தெரியாமல் ஏதாவது குப்பையும் அடசலும் இருக்குது, சோதித்து பார்க்குறேன்னா சோதித்து பார்த்துக்கோங்க, எனக்கெல்லாம் கவலையே இல்லை, மடியில் கனம் இருக்கிறவன் தான் பயப்படணுங்கிற மாதிரி தத்துவம்லாம் சொல்கிறாங்க. பார்த்தா அதில் தான் நகையிலேருந்து எல்லாம் இருக்குது போல இருக்குது. திறந்து பார்த்தோன்னே நகையிலேருந்து எல்லாம் இருக்குது. என்ன செய்கிறதுனே தெரில. இது இவர் வீடு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மடியில் கனம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் பெட்டி பெட்டியாக நகை வந்து இங்கே இருக்குது. இதை முதல்ல ஒரிஜினலாக போலியான்னு செக் பண்ணி பாருங்கன்னொன்னே செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாமனாரே எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வரதான் போகுது. பாத்தியா, இதுக்காக தான் வந்து இந்த பதவியை யாருக்கும் வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளோ வந்து அட்சியாட்டியம் வந்து பண்ணியிருக்காப்புல நம்ம சவுந்தரபாண்டின்னு சொல்லி எல்லாரும் கண்டாம்னான்னு அரசல் புரசலாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல அக்கா, இது ஒரு வேளை ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா நீ உள்ளே போக்கா, உன்னை கூடிய சீக்கிரம் வந்து மீட் எடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி சரிடா தம்பி பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது, இது ஒரிஜினல் தான் தம்பி, என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நான் தாண்டா இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி நடிக்கிறாங்க. இது சவுந்தரபாண்டி வீடு. அப்படி இருக்கும்போது இவர் தான் அங்கே தர்மகர்த்தா பதவியில் வந்து இருக்காப்புல. இவரோட பர்மிஷன் இல்லாமல் முதல்ல அது எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே எதுவும் சொல்ல முடியாமல் இருக்காங்க. அக்கா சொல்லுக்கா, என்னக்கா பண்ணி வச்ச, ஒரு நாள் வந்து நான் உன்கிட்ட ஆசைப்பட்டு காட்டினேன், உடனே நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லும்போது, நீ அன்னைக்கு வந்து என்கிட்ட தானே அந்த பொறுப்பை வந்து கொடுத்துட்டு போனேன் பூட்டிட்டு வான்னு சொல்லி, அதனால தான் நான் வரப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன்டா தம்பி, என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, இவங்களை முதல்ல இழுத்துட்டு போங்க. சண்முகம், இப்போதைக்கு சவுந்தரபாண்டி மேலே நம்ம எதுவும் செய்ய முடியாதுப்பா, ஏன்னா இவங்க தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை விசாரித்து அதுக்கப்புறமேட்டு ஏதாவது சொல்கிறாங்களான்னு பார்ப்போம்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பாண்டியம்மா வந்து அழைச்சிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அக்கா, நான் உன்னை பிரிவேன்னு எதிரியே பார்க்கல, எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உன்னை நான் வெளியே கொண்டு வந்துடுவேன், அந்த நம்பிக்கையில் தான் தம்பி நான் இப்போ உள்ளே போகிறேன்னு சொல்லி சோகமாக போகிறாங்க. அதிகாரிங்களாம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம பரணியாக இருக்கட்டும், எசக்கி எல்லாரும் வந்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க. இது மொத்தமாக நீங்கள் எல்லாரும் தான் மாட்டியிருக்க வேண்டியது, இங்கேருந்து தப்பிச்சிருக்கீங்க. எப்படி இருந்தாலும் விசாரணையில் அவங்க உங்கள் 2 பேர் பேரையும் சொல்ல தான் போகிறாங்க. சவுந்தரபாண்டி, முத்துப்பாண்டி, நீங்கள் தான் அடுத்தது வந்து உள்ளே போக போகிறீங்க, தயாராக இருங்க. எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தில் நாங்கள் உண்மையை வந்து வெளியில் கொண்டு வராமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க. இதுக்கு தான் இவ்வளோ பித்தலாட்டமா? நான் கூட வந்து ஏதாவது சின்ன தப்பு தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பார் நினச்சே கூட பார்க்கலக்கா. என்ன மனுஷங்க்கா இவர், 30 வருஷமாக வந்து அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நகை மேலே உனக்கு இதுக்கே ஆசை, உங்ககிட்ட இல்லாத சொத்தான்னு சொல்லி சிவபாலன் வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல இப்போதைக்கு இதுக்காக தான் 3 பேர் ரகசியமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்களா? ஏய், நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட மன்னிப்பு கேட்குறேன்னு தானே சொன்னேன். மன்னிப்பா நானா, அது எல்லாம் நீ ஒட்டு கேட்குறேன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து ட்ராமா பண்ணோம். மாமனாரே, முதல்ல நீ வந்து அந்த பொருளை வேற எங்கேயோ வைக்கிற மாதிரி தானே இருந்துச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன், உன்னை நடுவழியில் பார்க்கும்போதே ஒரு பெட்டி இருக்கிறத விஷயத்தை வந்து நான் கவனிச்சுக்கிட்டேன். அந்த பெட்டி வந்து நீ எப்படி இருந்தாலும் வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து வச்சிருவ, உன் வீட்லேயும் இல்லைன்னு சொல்லி நீ சாதிச்சிருவ. இன்னொன்று, அங்கே செக் பண்ணா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இது போலியாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு, நீ தாராளமாக இது மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியுயா. அதனால தான் உனக்கு தெரியாமல் ஆப்பு வச்சேன். உன் வண்டியில் வந்து பெட்டி வச்சுருந்தல்ல, அதை வந்து நீ வேற எங்கேயாவது மறைமுகமாக மறைச்சி வச்சு நீ ஒரே கல்ல 2 மாங்காய் வந்து அடையலான்னு பார்த்த. ஒத்துமொத்த பழியும்
எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி யார் மேலேயாவது தலையில் வைக்க போற? இந்த நகையை நீயே வச்சுக்கலாம் தான். உன்னோட ஆசை, உன்னோட அல்பத்தனமான ஆசைனால நீயே இப்போ பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்ட பார்த்தியா? பாண்டியம்மா மாட்டினாங்கன்னா அடுத்தது யார் மாட்டுவா? அவங்க மூலியமா நீ மாட்டுவ. அதுக்கப்புறம் உன் புள்ள வந்து மாட்ட போகிறான். இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வச்ச கையோடையே நான் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேனேங்கிற மாதிரி சண்முகம் வந்து தூள் பண்ணுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னே சண்முகம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இப்போ தான் வந்து அதிகாரிங்களாம் போனாங்க. பரணி இதை நீ வீடியோ வந்து எடுத்து வைக்கலையா? சே, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டேன்னு சிவபாலன் வந்து பேசுவாங்க. அல்டிமேட் காமெடியாக இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.